ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ட்ரீட் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்ற அனிமி ஸ்டோரி மாதிரி இது நார்மலாக போகாமல் நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரீட் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 எபிசோட் 3. ஒரு வழியாக வில்லேஜில் இருக்கிற தீஃபோட அட்டாக்ஸ் எல்லாமே முடிஞ்சது. வில்லேஜ்க்கும் நிறைய டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. ஒரு சோல்ஜர் போயிட்டு நம்ம ஹீரோட அம்மா கிட்ட ரிப்போர்ட் பண்றான். எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லவும் என் பையன் எப்படி இருக்கான்னு கேட்கவும் அவருக்கு மட்டும் லைட்டா கையில அடிபட்டிருக்குன்னு சொல்றான். அவன் உயிருக்குலாம் எந்த ஆபத்து ஒரு கதன் சிஸ்டர் சொல்லிட்டு அப்படிதானே செக்யூரிட்டிட்ட கேட்குவான். ஆமான்னு அவன் சொல்றான். சென்டர்ல இருக்கிற மூட்டை தான் இந்த ஊருக்கானது, மற்ற எல்லாத்தையும் உங்க வில்லேஜ்க்கு நீங்க ஷேர் பண்ணி எடுத்துட்டு போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சாப்பாடெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றான். என்னோட ப்ரீவியஸ் வாரில் நான் ஒரு பாட்டு சேவாக இருந்தேன். என்னோட கோலே ஒரு ஸ்வீட் லேண்டை கிரியேட் பண்ணுறது தான். இப்போ நான் ரீஇன்கார்னேஷன் ஆயிருக்கேன். இந்த வேர்ல்டுலையும் என்னோட கோல் அதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். எல்லாரையும் தனித்தனியாகவே கட்டி வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பா திருடங்க எல்லாரையும் சேஃபாக ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறாரு. கவுண்டர் டெஸ்ட்கிட்டே இவங்களை அனுப்பி நம்ம பேரெல்லாம் அவங்க எடுத்துக்கிடணுமா அப்படின்னு சொல்லி ஷீட் கேட்கவும், பேர் அவங்க எடுத்துக்கிட்டாலும் நமக்கு டேமேஜ்க்கான காசாச்சு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்பா சொல்றான். இப்போ வில்லேஜ்ல சிறப்பாக ஃபைட் பண்ண எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சில்வர் காயின் ஒரு ஸ்பியர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களுக்கும் தகுந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குறான். ஈவன் லோமி அண்ட் மார்க்கையும் கூப்பிட்டு ஒரு பார்லி மூட்டையும் அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரிஜினல் ஸ்வாடையும் கொடுக்குறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இந்த பார்லி ரொம்பவே வெயிட்டா இருக்குதுப்பா, அவங்க தூக்கிட்டு போகவும் நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்றான். பரவாயில்ல நம்ம பெஸ்ட்டை பண்ணோமேன்னு சொல்லவும், நான் தான் உன்னோட அதிக கல்ல அறிஞ்சன் லோமி சொல்றா. மார்க் தான் உண்மையிலேயே அதிகமாக ஒர்க் பண்ணா, அதனால அவன் வீட்டுக்கே தான் அந்த பார்லி மூட்டையை கொண்டு போறாங்க. ஒன்று நினைச்சா பெருமையா இருக்கு மார்க். எங்களாட் இவன் எதுவும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலன்னு கேட்கவும், இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருமே என் ஃபியூச்சருக்கு தேவைதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட பேத்தியை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு லோமியோட தாத்தா சொல்றாரு. இப்போ ஆளுங்கள்லாம் பார்ட்டிக்காக எல்லாத்தையும் கொண்டு வராங்க. எங்களாடும் இங்க தான் இருக்காரு, பார்ட்டியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்போ எங்களுக்கும் ஒயினா அப்படின்னு மார்க் கேட்கவும், உங்களுக்கு பால் தாண்டா அப்படின்னு உங்க தாத்தா சொல்றாரு. ஸோ இப்போ எல்லாருமே ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. மார்க் அண்ட் லோமியாவும் எல்லாரும் பாராட்டுறாங்க. ஒரு வழியா எப்படியோ ஃபீல்டை காப்பாத்தியாச்சு, இப்போ என்னோட ஸ்வீட்லேருந்து நான் நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப மார்க்கோ லோமியோ தனியா வெளியே போயிருந்தாங்க. ஹே இது ஒரிஜினல் ஸ்பாட்பா அப்படின்னு லோமி பார்த்துட்டு இருக்கா. இந்த திருடங்களை அதை நம்ம தான் போய் கார்ட் பண்ணணும், வா அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மார்க் கூப்பிடுறான். சின்ன பசங்களெல்லாம் அலோவ் பண்ண முடியாதுன்னு செக்யூரிட்டி கார்டு சொல்லவும், கொஞ்ச நேரம் விடுங்களான்னு மார்க் கேட்கறான். கொஞ்ச நேரத்துல என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு செக்யூரிட்டி சொல்றான். உள்ள எப்படி போறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மார்க் வந்துட்டு கள்ள தூக்கி சைட்ல போடவும் ஏதோ சவுண்ட் கேட்கன்னு செக்யூரிட்டி போறாங்க. அந்த கேப்ல இவங்க உள்ள போயிருந்தாங்க. பேண்டிட் லீடர் இவங்களை மறைக்கவும், எனக்கு உன்னை பார்த்தலாம் பயம் இல்ல அப்படின்னு மார்க் சொல்றான். உன் கையில வச்சிருக்கிற அந்த ஸ்வாட் அது என்னோட ஸ்வாட் தெரியுமா? எப்படியும் நான் சாக போறேன், அதுக்கு முன்னாடி உன்ட்ட ஒரு சீக்ரெட் சொல்றேன். என்னோட ஸ்வாட் இருந்தா அதை வச்சு மேஜிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லவும், என்னாலையும் பேஸ் மாதிரி மேஜிக் யூஸ் பண்ண முடியுமான்னு மார்க் யோசிக்கிறான். அது நான் எப்படின்னு சொல்லி தரேன், முதல்ல உன்னோட ஸ்வாட வெளியேடுன்னு சொல்லவும், அவனை நம்பாத வேணான்னு லோமி சொல்றான். நீ அதுக்கு சில மந்திர வார்த்தைகளை சொல்லணும், உன் ஃப்ரெண்டுக்கு அதை கேட்க கூடாது, கொஞ்சம் கிட்டவா அப்படின்னு நம்ம கூப்பிடுறான். ஷோல்டர் டிஸ்லோகேட் பண்ணி டக்குன்னு அந்த கட்ல இருந்து வெளியே வந்து மார்க் கிட்ட இருந்து அந்த ஸ்வாட எடுத்துருந்தான். லோமியோட வயிற்றுலயே டக்குன்னு அவன் கட் பண்ணிருந்தான். செக்யூரிட்டிஸ் வரவோ, கிட்ட வந்தீங்க அவனை கொண்டுருவா அப்படின்னு மார்க் கழுத்துல கத்திய வைக்கிறான். லோமிக்கு அடிபட்டிருக்கு, மார்க்கை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லவும், இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சீஃப் எங்களையோ காப்பாத்துங்கன்னு சொல்லவும், தேவைன்னா அவங்க ஆமா டிஸ்லோகேட் பண்ணி தப்பிச்சு போங்கடா அப்படின்னு பேண்டிட் லீடர் மட்டும் குதிரை எடுத்துட்டு தப்பிச்சு போயிருக்கான். லோமிக்கு அடிபட்டிருக்கிறது நம்ம ஹீரோ பார்த்துட்டு, அவளுக்கு ரத்தாராம ஃபர்ஸ்ட் தடுங்க, ட்ரீட்மெண்ட்க்கு கூட்டிட்டு போங்க. திருடங்க எந்த பக்கம் போனாங்க நம்ம ஹீரோ கேட்டு இப்போ ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். ஒருவேளை அந்த திருடன் என்ன அட்டாக் பண்ணாலுமே எனக்கு இருக்கிற வழியை நான் அவனுக்கு ரெப்ளிகேட் பண்ண முடியும். நாங்க செட் பண்ணி வச்சா நிறைய ட்ராப்போ இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தான் பாக்குற எதை வேணா என்னால ரெப்ளிகேட் பண்ண முடியும்னா அதை கூட என்னால ரெப்ளிகேட் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ எதையோ யோசிக்கிறான். என்னது பேச அவங்களை துரத்திட்டு போயிருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா ஷாக் ஆகி கிளம்பவும், லீடர் தப்பிச்சிட்டான்னு தெரிஞ்சா மக்கள்லாம் பேனிக் ஆவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க இருந்தே ஆகணும், இல்லைன்னா மக்களுக்கு யார் தைரியம் சொல்றது அப்படின்னு ஷீட் கேட்கறான். நம்ம ஹீரோட அப்பாவை கொஞ்சம் யோசிக்காரு. நான் பேச கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீட் கிளம்புறான். இந்த திருடன் ஒரு டிராப்ல மாட்டி கீழே விழுறான். திருடனும் மார்க்கும் தனித்தனியா விழுந்துருந்தாங்க. மார்க் நீ பின்னாடியே இரு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். நீ தான் அந்த டிராப்பை செட் பண்ணதா அப்படின்னு அந்த திருடன் நம்ம ஹீரோ மேல டென்ஷன் ஆகுறான். ஓ என் கூட மோதிர லெவலுக்கு உனக்கு தைரியம் இருக்கா, வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு அந்த திருடன் கூப்பிடுறான். அவங்க அப்பா சொல்லி கொடுத்த ஸ்வாட் ட்ரைனிங் நம்ம ஹீரோ நல்லா யோசிக்கிறான். ஹீரோவும் பரவாயில்லாம அந்த திருடன் கூட வேற லெவல்ல போய் ஸ்வாட வச்சு ஃபைட் பண்றான். என் உயிரை காப்பாத்தணும்னு உங்க உயிரை விட்டுறாதீங்க அப்படின்னு மார்க் சொல்றான். நான் உன்னை விட்டு போக மாட்டேன் மார்க், ஏன்னா நீ தான் என்னோட ஃபியூச்சர் லெஃப்டினன்ட், மறந்துடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ அந்த திருடன் அட்டாக்க தடுக்கிறான். பட் நம்ம ஹீரோட ஸ்வாட் ரெண்டா உடஞ்சிருது. டக்குனு நம்ம ஹீரோவை வெட்ட வந்திருக்கான். ஹீட் வந்து இப்ப சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து பாக்குறான். அவன் மேஜிக் யூஸ் பண்ணி ரொம்ப தூரத்துக்கு தேடி பாக்குறான். ஆனா எங்க தேடியும் நம்ம ஹீரோவை காணோம். ஹீரோ அந்த குதிரை மட்டும் தான் நிக்குது. நம்ம ஹீரோவோட ஸ்வாட் உடஞ்சு கிடக்கிறத அவன் பாக்குறான். அப்படின்னா பேஸ்ட் இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி இதை நான் உங்ககிட்ட எப்படி ரிப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு பயந்துட்டே உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கதான் உட்காந்துருக்கான். நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு ஷீட் கத்துறான். உடன் தப்பிச்சாலும் மார்க் அவன் பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், பட் என்ன தாண்டி தானே இவன் திரும்ப வந்திருக்கணும், ஆனா இவனை நான் பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஷீட் கேட்கறான். நீ எப்படி வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா கேட்கவும், அது ஒரு பெரிய கதை, காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை எதுக்கு பேசிக்கிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், இப்பவே ஒழுங்கா சொல்லுன்னு அவங்க கேட்கறாங்க. நான் அப்பாவோட மேஜிக்கை ட்ரிப்ளிகேட் பண்ண டெலிபோர்ட் ஆகி இங்க வந்துட்டா நம்ம ஹீரோ சொல்றான். மார்க்கோட சேர்த்து நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகி தப்பிச்சிருக்கான். இந்த மாதிரி தான் ஏதாச்சும் இருக்குன்னு நான் நினைச்சேன்.
பேஸ் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? ஃபைட்ல மேஜிக் யூஸ் பண்ணிருக்க, சின்னதா மிஸ்டேக் ஆனா கூட உன் உயிரே போயிருக்கும். நீ என் மேஜிக்கை வேணா ரெப்ளிகேட் பண்ணிருக்கலாம், என் எக்ஸ்பீரியன்ஸ் உன்னால ரெப்ளிகேட் பண்ண முடியாது. தண்ணிக்கு அடியிலையோ பாறைக்கு உள்ளேயோ டெலிபோர்ட் ஆயிருந்தா என்னதுக்காக அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டாரு. இவனுக்கு இருக்கிறது யூனிக்கான மேஜிக், இது மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா இவனை ஒரு வெப்பனா யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த விஷயம் யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது நம்ம ஹீரோ அப்பா யோசிக்கிறாரு. தன்னாலதான் லோமிக்கு அடிபட்டுச்சுன்னு மார்க் வருத்தத்துல உட்காந்துருக்கான். லோமியை பார்க்க போறான், நீயும் வரையா நம்ம ஹீரோ கேட்கவும் எல்லாம் என்னாலதான் மார்க் வருத்தப்படுறான். அவகிட்ட நான் நீ எப்படி பேசுவேன்னு சொல்லவும் ஜஸ்ட் சாரின்னு கேளு அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்றான். காய்ஸ், நான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, என்ன விளையாட போகக்கூடாது, நீங்கள் தாத்தா உள்ளே பிடிச்சி வச்சிட்டாரு அப்படின்னு லோமி சொல்லவும், கிச்சனை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். என்ன மார்க் எப்பவும் வளவலன்னு பேசுவான், அமைதியாக இருக்கிற அப்படின்னு லோமி கேட்குறா. இங்கே நம்ம ஹீரோ பொங்காஸை வச்சு எதையோ ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா ஃபைட்டிங் எல்லாமே முடிஞ்சுது, நான் ஆசைப்பட்டபடியே இப்போ ஸ்வீட்ஸை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ரொம்ப நேரத்துக்கு எதுவுமே பேசாம மார்க் அமைதியாகவே இருந்துட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிரு, என்னாலதான் உனக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மார்க் சொல்லவும், நீ ஏன்டா மன்னிப்பு கேட்கறா? மன்னிப்பு கேட்கறதா இருந்தா அந்த திருடன் தான் கேட்கணும், நீ மன்னிப்பு கேட்க அவசியம் இல்லைன்னு லோமி சொல்றா. என்ன இது ஏதோ நல்ல ஸ்மெல்லா வருதுன்னு அவங்க பாக்குறாங்க. உடம்பு சீக்கிரமா சரியாகட்டும், அதுக்கு தான் இந்த ஆப்பிள் போங்கா பை ரெடி பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். லோமி அதை எடுக்க போச்சா, இந்த பீஸை நான் எடுக்கலாம்னு நினைச்சேன் மார்க் சொல்றான். இப்ப எல்லாரும் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க. இப்படி ஒன்று சாப்பிட்டதே இல்ல, டேஸ்டா இருக்குன்னு சொல்லவும் நீல போட்ட ஆப்பிள கொடுக்கலாம், இது என்ன பொலிக்குன்னு அவங்க பாக்குறாங்க. போங்கஸ் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு யூனிக் டேஸ்ட்ல இருக்கும். அதே மாதிரி தான் நீங்களும் guys, ஒவ்வொருத்தங்களுக்கும் தனி யூனிக் டேலண்ட் இருக்கும், அதை நீங்க பெஸ்டா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க தான் என் ஃபியூச்சர் லியூட்டனன்ட்ஸ், மறந்துடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா நான் என் பெஸ்ட்டை பண்ணுவேன் அப்படின்னு மார்க் சொல்றான். மார்க் வந்துட்டியா, உன்னாலதான் என் பொண்ணுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு லோமி அப்பா அங்க வராரு. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லவும், சரி அப்படின்னா நீயே பொறுப்பை ஏத்துக்கோ, நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். என் பொண்ணு ஒரு டாம்பாய், கண்டிப்பா எந்த பையனுக்கும்னா அவளை பிடிக்காது, சோ நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்து அவளை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லவும் லோமி ஓகே சொல்றா. லார்ட் பேஸ் எனக்காக இதை ரெடி பண்ணாருன்னு லோமி கொடுக்கவும் அவங்க அப்பாவும் எடுத்து சாப்பிட்டு பாக்குறான். ஹஸ்பண்டோட சொத்து எல்லாமே ஒய்ஃப்க்கு தான் சொந்தம், அதனால உன்னோட பீஸையும் நான் எடுத்துக்கிட்டேன் மார்க் அப்படின்னு லோமி சொல்றா. ஒய்ஃப் கொடுமைகள் இப்பவே உனக்கு ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு லோமி அப்பா சொல்றாரு. ஸ்வீட்ஸ் சாப்பிடும் போது எல்லார் முகத்திலுமே ஒரு ஸ்மைல் இருக்கு, இது எப்ப இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த பேண்டட் லீடர் தப்பிச்சு போயிருந்தாலுமே கூட மார்க் நம்ம ஹீரோ சேஃபா ரெஸ்கியூ பண்ணிட்டான். 9 வயசு பையனா இருந்த நம்ம ஹீரோ இதை பண்றதே பெரிய விஷயம் தான். இதுக்கப்புறமா எபிசோட் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.